ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரோட்டாவோட சைடிஷ் எம்டி சால்னா. ரோட் சைடு கடைகள்லாம் இந்த எம்டி சால்னா ரொம்ப ஃபேமஸ்ங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சால்னாக்கு என்னென்ன அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காய், 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 8 முந்திரி பருப்பு, அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இது எல்லாத்தையும் அளவாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சு பாருங்கள். இதை எடுத்து இன்சைடு வச்சுடுவோம். எம்டி சால்னா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் 2 ஏலக்காய் முழுசாக சேர்த்துக்கோங்க. 1 இனுக்கு கறிவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய். லேசாக வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கிறப்பே கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால பொரிக்கிறதுக்கு போடலை. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 ரொம்ப மெலிசாக நீட்டு வாகில் நறுக்கியிருக்கேங்க. இது பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசம் போக வதக்கியிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்குங்க போதும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போக வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 பிடிச்ச புதினா, 1 பிடிச்ச கொத்தமல்லி, இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த கீரைகள்லாம் சுருண்டு வந்துடணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. கீரைகள்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எனது சின்ன ஸ்பூனுங்க, அதில் 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதாவது தனியால் பொடி அப்படின்னு சொல்லுவோம்ல அது. மசாலா எல்லாத்தையும் பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. மிளகாய் பொடி எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள் மிளகாய் பொடி காரம் அதிகமாக இருந்தால் 3/4 ஸ்பூன், அரை ஸ்பூன்னு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 நீட்டு வாகில் ரொம்ப மெல்லிசாக நறுக்கியிருக்கேங்க. இதுவும் பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்த உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவுகள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த வெங்காயம், தக்காளி நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா குழைய வேகணுங்க. அதனால் ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுடுங்க. லேசாக ஓப்பனில் இருக்கணுங்க, இல்லாட்டி பொங்கி வெளியில் வந்துடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து கொதித்து வந்திருக்கு. தக்காளிலாம் நல்லா குழஞ்சிருக்கு. அப்படியே கலந்து விட்டுடுங்க. இப்போ ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் திரும்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. மசாலாலாம் நல்லா கலந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மூடி கொஞ்சம் ஓப்பனில் இருக்கணுங்க, இல்லாட்டி பொங்கி வெளியில் வந்துடும். 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைங்க. எந்த அளவுக்கு குருமா வேகுதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. வாசனை நல்லா கம கம கமன்னு வருதுங்க. எண்ணெயெல்லாம் குருமாவை விட்டு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரோட் சைடு எம்டி சால்னாங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. அப்படியே சுட சுட நம்ம பரோட்டாவில் பரிமாற போகிறோம். வாவ்! ரோட் சைடு எம்டி குருமாங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே, பாய்.